Welcome to YouTube viewers. This is KK English Media channel. Conversation practice class 3. நம்ம இன்னைக்கு 25 சின்ன வார்த்தைகள் பார்க்க போறோம். நம்ம class 1, class 2ல சொல்லி இருக்க வார்த்தைகளை நீங்க பிராக்டீஸ் பண்ணிட்டு வரீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோ இது. என் கூடவே சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை மேபி, இருக்கலாம். ஒரு விஷயம் நமக்கு சரியாக தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கும்போது அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சொல்லுவோம்ல, அப்போ மேபி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். மேபி, இருக்கலாம். ஸ்டே ஹியர், இங்கேயே இரு. யாரையாவது நம்ம இங்கே இருன்னு சொல்லும்போது ஸ்டே ஹியர் அப்படின்னு சொல்லணும். எழுந்திரு அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்ல போகிறோன்னா கெட் அப். வேக்கப் அப்படின்னாலும் எழுந்திருன்னு அர்த்தம். கெட் அப் அப்படின்னு சொன்னால் ஒருத்தவங்களை உட்கார்ந்துருக்கும்போது எழுந்திருங்கன்னு சொல்கிற அர்த்தம். வேக்கப் அப்படி சொன்னால் ஒருத்தவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள எழுந்திருங்க அப்படின்னு சொல்கிற அர்த்தம். அதுவே ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொன்னால் எழுந்து நில் அப்படின்னு அர்த்தம். ஐ கேன், என்னால் முடியும். ஒரு விஷயம் என்னால் முடியும் அப்படின்னு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக சொல்லும்போது ஐ கேன், என்னால் முடியும். அதுவே என்னால் முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா ஐ கெனாட், ஐ காண்ட் அப்படின்னு சொல்லணும். என்னால் முடியாது. அதுவே ஒரு விஷயத்தை நம்ம ஏதோ முயற்சி செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் ஐ குடின்ட், ஐ குட் நாட், என்னால் முடியவில்லை, என்னால் இயலவில்லை அப்படின்ற அர்த்தம். வாட் இஸ் தட், அது என்ன. ஏதோ ஒன்றத்தை பற்றி கேட்கும்போது அது என்ன அப்படின்னு கேட்போம்ல, அப்போ வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்கலாம். அது என்ன அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன ஏதோ அப்படி கேட்கும்போது நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நத்திங், ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே வரும். நெக்ஸ்ட் வேர்டு ஏதாவது. ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் ஏதாவது அப்படின்னு சொன்னால் எனிதிங், ஏதாவது விஷயமா அப்படின்னு கேட்போம்ல. எனிதிங் நியூஸ், எனிதிங் அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது அப்படின்னு அர்த்தம். எனிதிங் எல்ஸ் அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஒரு விஷயம் புரியுது, எனக்கு புரியுதுன்னு சொன்னால் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சொல்லணும். எனக்கு புரிகிறதுன்னு அர்த்தம். ஒருத்தவங்களை கொஞ்ச நாளை காத்திருங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். ப்ளீஸ் வெயிட், கொஞ்சம் காத்திரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து கொஞ்சம் ஒருத்தவங்களை நகர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, ப்ளீஸ் மூவ், ப்ளீஸ் மூவ் எ பிட் அப்படியும் சொல்லலாம். கொஞ்சம் நகருங்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்டு லுக் ஹியர், இங்கே பார். இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லும்போது லுக் ஹியர் அப்படின்னு சொல்லணும். அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லணும்னா லுக் தேர், அங்கே பாரு அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருளை நம்ம எடுக்க சொல்லும்போது டேக் திஸ், இதை எடு அப்படின்னு சொல்லுவோம். டேக் தட் அப்படின்னா அதை எடு அப்படின்னு அர்த்தம். நமக்கு யாராவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யுங்கள், ஹெல்ப் மீ அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒன்றத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குறோம்ல, அப்போ கிவ் மீ, எனக்கு கொடு, கிவ் மீ. ஈட் வெல், நன்றாக சாப்பிடு, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ஈட் வெல் அப்படி சொல்லணும். அதுவே ஒழுங்காக சாப்பிடு, அப்படி சிந்தாமல் சாப்பிடுன்னு சொல்லும்போது ஈட் ப்ராப்பர், ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். சிட் ப்ராப்பர் அப்படின்னு சொன்னால் ஒழுங்காக உட்காருங்க அப்படின்னு அர்த்தம். சே அப்படின்னு சொன்னால் சொல்லுன்னு அர்த்தம். இது வரலும் 25 வார்த்தைகள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். நோட்டு பேனா ரெடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கீங்களா? நான் சொல்லும்போது கூடவே சொல்லிக்கிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வார்த்தை மேபி, இருக்கலாம். ஸ்டே ஹியர், இங்கேயே இரு. கெட் அப், எழுந்திரு. ஸ்டாண்ட் அப், எழுந்து நில். வேக் அப், எழுந்திரு, இது தூக்கத்தில் இருக்கிறது.
ஐ கேன் என்னால் முடியும். ஐ cannot என்னால் முடியாது. ஐ couldn't என்னால் முடியவில்லை. வாட் இஸ் இட் அது என்ன. நத்திங் ஒன்றும் இல்லை. எனிதிங் ஏதாவது. எனிதிங் எல்ஸ் வேறு ஏதாவது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரிகிறது. ப்ளீஸ் வெயிட் காத்திரு. ப்ளீஸ் மூவ் கொஞ்சம் நகரு. லுக் ஹியர் இங்கே பார். லுக் தேர் அங்கே பார். டேக் திஸ் இதை எடு. டேக் தட் அதை எடு. ஹெல்ப் மீ எனக்கு உதவி செய். கிவ் மீ எனக்கு கொடு. ஈட் வெல் நன்றாக சாப்பிடு. ஈட் ப்ராப்பர் ஒழுங்காக சாப்பிடு. சிட் ப்ராப்பர் ஒழுங்காக உட்காரு. சே சொல். 25 வாக்கியங்களையும் பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய வேலை தான் இருக்குது. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.